to Dr. Mythili's Music Therapy Channel. இன்றைய பதிவிலிருந்து நம்ம ஒரு முக்கியமான தலைப்பில் செய்திகளை பார்க்க துவங்கலாம். அதாவது மியூசிக் தெரப்பின்னு சொல்லும்பொழுது நம்மளோட அந்த ஸ்வரம் சப்த ஸ்வரங்கள் தான் இருக்குது. ஆனால் சப்த ஸ்வரங்களில் அந்த ஆரோகணத்தில் 7 ஸ்வரம், அவரோகணத்தில் 7 ஸ்வரம் இருக்குதுன்னு சொன்னேன். அதாவது கீழிருந்து மேலாக வரிசையாக ஒரு ஸ்தாயில் பாடும்பொழுது 7 ஸ்வரங்களும், திருப்பி அவரோகணத்தில் இறங்கு வரிசையில் பாடும்பொழுது 7 ஸ்வரங்களும் இருக்குது அப்படின்னு சொன்னால் அது ஒரு சம்பூர்ண ராகம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இசையை பற்றி முக்கியமாக சொல்லக்கூடிய சில செய்திகளை நம்ம பகிர்ந்துக்கலாம். ஆனால் இந்த இசையில் சொல்லும் பொழுது நம்மளோட உடலில் நிறைய நாடி போகிறது. அதாவது முக்கியமான நாடி வழியாக போகக்கூடிய சில செய்தி அதில் என்ன செய்தி எடுத்துகிட்டு போகும், பேசுகிற செய்தி இட்ஸ் நாட் வெர்பேட்டியமாக இருக்காது. அதாவது அந்த சவுண்ட் வைப்ரேஷன்ஸை எடுத்துக்கிட்டு போகும்பொழுது அது எங்கெல்லாம் பிளாக் இல்லாமல் இருக்கோ, தடை இல்லாமல் செல்லக்கூடிய வழிமுறைகளை ஏற்படுத்தி கொடுக்கணும். அப்போ தான் உடல் ஆரோக்கியமாக இருக்கும். அப்படின்னா இந்த நாடி நரம்புகளெல்லாம் பரவுறது அப்படின்னு சொல்கிறோமே, அது சில நேரத்தில் பரவும் தான், ஆனால் விதவுட் எனி பிளாக்ஸ் அப்படி இருக்கணும். அதாவது எந்த விதமான தடை இல்லாமல் அது முழுவதுமாக பரவி நிற்கணும் அப்படின்னு. அப்போது இந்த 7 ஸ்வரங்களை முக்கியமாக கொண்டு அந்த ஒரு ஸ்வரங்களுக்கும் நம்ம இசையை பற்றி சொல்லணும்னு சொன்னால் அது ஒரு பெரிய சமுத்திரம். அந்த சமுத்திரத்தில் நம்மளுக்கு என்ன தெரியும்ன்றது கேட்டால் ஒரு சின்ன 100 mlக்கு ஒரு கொள்ளளவு இருக்கும். ஒரு டம்ளரோ ஒரு சின்ன கப்போ இல்லை ஒரு சின்ன சொம்போ அந்த சைஸ்க்கு அப்படின்னு சொன்னால் அந்த மடக்கில் மட்டும்தான் நம்மளால் எடுத்துக்க முடியும். இதில் சொல்லக்கூடியது நிறைய இருக்குது, பாடி புரிய வைக்க வேண்டியது ஏராளமான விஷயங்கள் இருக்குது. அது எப்படின்னு கேட்டால் இந்த பாடி புரிய வைக்க வேணும் அப்படின்னு சொன்னால் ஒரு அந்தரகாந்தாரம் எப்படி இருக்கும் அப்படின்னு, அந்தரகாந்தாரத்துக்கு என்ன ஃப்ரீக்குவன்சி இருக்கும், அந்தரகாந்தாரத்தில் என்ன விதமான நோட்லாம் எப்படி அசைத்து பிடிக்கணும், கம்பீதம் எங்கே இருக்கணும், அது எங்கெல்லாம் கம்பீதம் இல்லாமல் பிளெயினாக அப்படியே பிளெயின் நோட்டில் சொல்லணும் அப்படின்னு சொல்லி நம்ம புரிய வைக்கணும்னு சொன்னால் அதுக்கு பேசி புரிய வைக்கிற பாடம் அது இல்லை. இசை எப்போவுமே பேசி புரிய வைக்க முடியாது. பேசுறதை காட்டிலும் அது எப்படி பாடணும், அந்த நோட்டை எப்படி ஸ்புரிக்கணும் அப்படின்றத சொல்லி கொடுக்கறது தான் இசையே. அது எல்லாராலையும் சொல்லிக் கொடுக்க முடியாது, எல்லாராலையும் அது போல் பாட முடியாது. இதற்கு முக்கியமான காரணம்னு சொன்னால் நம்ம ஊரில் நம்ம பாரத திருநாட்டில் 140 கோடிக்கு பேரை அதிகமாக இருக்கும். இந்த 140 கோடி பேருமே பாத்ரூம் சிங்கர்ஸ் தான். அவங்க வீட்டில் அமைதியாக தனிமையாக இருக்கும் பொழுது 2 பாடலோ 1 பாடலோ ஒரே பாடலே மீண்டும் மீண்டுமோ அப்படி அவங்களுக்கு பாட தெரியுமா இருக்கும். ஆனால் இதில் எத்தனை பேர் பர்ஃபார்மிங் ஆர்டிஸ்ட்டு ஸ்டேஜில் மேடை ஏறி திறம்பட ஒரு விதமான பிசகு இல்லாமல் பாடக்கூடியவங்க எத்தனை பேர்? 1,00,000 பேர் தான் இருப்பாங்க. அதுவே ரொம்ப அதிகமாக நான் சொல்கிறதா இருக்கும். பர்சன்டேஜே ஒர்க் அவுட் ஆகாது. 140 கோடி பேரில் 1 கோடி பேர் பாடுவாங்க அப்படின்னு சொன்னால் அதுவே ஏற்புடைய கருத்தாக இருக்காது. இருந்தால் இப்படி இருக்க மாட்டோம். நம்ம ஹைலி வி மஸ்ட் ஹேவ் எக்ஸ்போஸ்ட் மெனி ரிஃபைன்டு பிஹேவியரை நம்ம வெளிக்காட்டியிருப்போம். அதுவும் இல்லவே இல்லை. நிறைய இடத்துல என்ன இருக்குது, என்வி, ஜெலஸு, எமோஷ்னல் அன்ஸ்டேபிளாக இருக்கிறது, சில சமயம் ஹார்ஷ் வேர்ட்ஸு, ஃபைண்டிங் ஃபால்ட் வித் அதர்ஸ், இது எல்லாமே இருக்குது. ஆனால் சரியாக இருக்கணும்னு நினைக்கிறதுக்கும் தவற இருக்கிறத சொல்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. தெர் இஸ் ஓஷன் ஆஃப் டிஃப்ரென்ஸ். அதே மாதிரி இசையை சரியாக பாடணும், தவறு இல்லாமல் இருக்கணும். அது எந்த நோட்டை எந்த இடத்துல பிடிக்கணுமோ அதுபோல் பிடிச்சி அந்த ஸ்புரிக்கிறது மாறாமல் இருந்தால் தான் அந்த இசை ஏற்புடையதாக இருக்கும். இப்போது நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம், வி ஆர் ஹேவிங் தி மோனோலாக், கான்வர்சேஷன் போகுது, படிச்சுட்டு இருக்கிறோம், பேசுகிறோம். ஆனால் இப்போ நம்ம பாடுறோமா? இல்லை. ஆனால் இதே கண்டிஷனில் பாடணும்னு சொன்னால் அந்த பாடுறதுக்கு அந்த நோட்டை அந்த இடம் மாறாமல் அழகாக பாடினா தான் அது பாட்டு. அதாவது அந்தரகாந்தாரம் எந்த இடத்துல இருக்கணும், காக்கல நிஷாது எப்படி இருக்கணும் அப்படின்றத அந்த முறை மாறாமல் பாடினாதான் அது பாட்டு. இல்லை முறை மாறாமல் வாசித்து காட்டினா பாட்டு. இசை சங்கீதம் அப்படின்னு சொல்ல போகிறோம். அது எல்லாரும் இசையை வைக்கிறதுனால தான் அது இசை. எல்லாருக்கும் சங்கீதம் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதாக இருந்ததுனால தான் அது சங்கீதம் அப்படின்லாம் அதுக்கு ஒரு விதமான பேர் உண்டு. அப்புறம் ரஞ்சயதி இதி ராகா அப்படின்னு சொல்ல, ஏன்னா எல்லாருக்கும் இனிமையாகவும் ஏற்புடையதாகவும் மகிழ்ச்சியை அளிக்கக்கூடியதாகவும் இருக்கிறது. அதனால்தான் அதுக்கு ராகம் என்று பெயர். அப்படியெல்லாம் நிறைய பொருள் இருக்குது. ஆனால் இந்த ராகங்களை வாசிக்கிறதுக்கும் ராகங்களை பாடி கேட்கறதுக்கும் தனியான சிறப்பான ஒரு டேலண்ட்டு வேணும்.
இட் இஸ் நாட் எவரிபடிஸ் கப் ஆஃப் டீ. டாம் டிக் அண்ட் ஹாரி சொல்கிறோமே, அதுபோல் எல்லாராலையும் இந்த இசையை, தெய்வத்தன்மை வாழ்ந்த இசையை பாட முடியாது. நிறைய பேர் சொல்லுவாங்க அப்படி பாடலாம் இப்படி பாடலான்னு. பட் இட் இஸ் ரிக்வயர் ஒரு பெனன்ஸ், ஒரு தவம் போல் இதை கற்றுக்கிட்டா தான் பாட முடியும். ஆனால் ப்ரெசன்டேஜ் சீனாரியோவில் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, ஒரு 2 வருஷம் பாட்டு கற்றுக்க வேண்டியது, நாளையிலேருந்து நம்ம கச்சேரி பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் இது நகைப்புக்கு இடம். ரொம்ப விஷயம் தெரிஞ்சவங்கலாம் அதுபோல் கச்சேரியை கேட்கறதுக்கு வரமாட்டாங்க. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், அப்படி 2 வருஷம் பாட்டு கற்றுன்னு மேலே வருவாங்க, உடனே தனக்கு எப்படியெல்லாம் என்ன கிடைக்கும், பப்ளிசிட்டி பண்ணிக்கலாம், எப்படியெல்லாம் நம்ம புஷ்அப் பண்ணலாம், ஹவு வி கேன் என்ன ப்ரொமோட் அவர் செல்ஃப் அப்படியெல்லாம் யோசிக்கிறாங்க, அதுவும் நடக்கிறது. ஆனால் இது வித்வானுக்கு நடுவில், அதாவது அறிவாளிகள், இசையில் திறந்த அறிவாளிகள் இருப்பாங்களே, தேர்ந்த அறிவாளிகள், சிறந்த அறிவாளிகள், அவங்க முன்னாடி இந்த மாதிரி டாக்டிக்ஸ் எல்லாம் எடுபடாது. தே வில் சிம்பிளி என்ன பண்ணுவாங்க, தே வில் சிம்பிளி இக்னோர் தீஸ் திங்ஸ், தே வில் பிரஷ் இட் அசைட், அப்படி தனிப்பட்ட முறையில் அதை ஒதுக்கிடுவாங்க. ஆனால் முதல்ல இசை என்பது அந்த அறிவு, இசை தொடர்புடைய அறிவுகளை சிறப்பாக வளர்த்து கொள்ள வேண்டும். நம்ம சில பதிவுகளுக்கு முன்னாடி பார்த்துருக்கோம், நியூரல் நெட்வொர்க்கு, அப்புறம் நியூரல் நாட்டு, நியூரல்ஸ் என்ன சென்ட்ரல் டெண்டன்சி, அது ஒன்றுத்தையும் ஒரு நியூரல் லூப்பில் வச்சுக்கோம், அது அப்படியே ஒரு நாட்டில் போட்டு விடும் அப்படின்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா. அது இசைக்கு மிகவும் ஏற்புடைய ஒரு செய்தி. கரி சா ச நீ பகரி பனி பகரி கரி பனி நீ பனி இப்படி சொன்னமான இந்த நோட்டில் என்னெல்லாம் சொல்லியிருக்கோம், இது எந்த நோட்டை நம்ம சிறப்பாக பிடிச்சிருக்கோம், அதில் என்ன வந்திருக்கு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும்னு சொன்னால் இசையை பற்றி ஓரளவுக்காவது தெரிஞ்சாதான் இது எப்படி பாடியிருக்கிறோம் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும். அதுபோல் இந்த ஒரு பகுதின்னு சொன்னால் இந்த எபிசோடை முழு அளவை கேட்டாதான் அதில் என்ன சொல்லியிருக்கிறதுன்னு நமக்கு புரிய வரும். முதல் ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் கேட்குறது, இல்லைன்னா கடைசியில் 2 நிமிஷம் மட்டும் கேட்குறது அப்படின்னா இது எப்படி இருக்கும் தெரியுமா, பிட்ஸ் அண்ட் பீசஸாக கேட்டபோது சரியான அளவுக்கு செய்திகள் புரிவதற்கு வாய்ப்பு இருக்காது. அதனால் ஒரு எபிசோடுன்னு சொன்னால் அது முழுசாக கேட்டாதான், ஏன்னா தொடர்ந்து வரப்போகிற எபிசோடு எல்லாமே இசைக்கு தொடர்புடைய செய்திகள் தான் நம்ம பகிர்ந்துக்க போகிறோம். அதனால் இந்த மாதிரி ஒரு நோட்டு வாசிக்கணும்னு சொன்னால் அது நம்மளோட மன அமைதிக்கு எங்கேனும் இடம் கொடுக்கறது. அந்த நோட்டு எந்த மாதிரி ஃப்ரீக்குவன்சியில் இருக்குது, அது என்னெல்லாம் அது நம்மளுக்கு செய்து தரும் அப்படின்னு தான் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். ஆனால் அப்படி பார்க்கும்பொழுது இதுக்கு தொடர்புடைய செய்திகள் என்ன, நம்மளோட பர்த் ஸ்டாருக்கு எப்படியெல்லாம் ஃப்ரீக்குவன்சி இருக்கும், நம்மளோட குண்டலி, அது சொன்ன மாதிரி ஜாதகம் பார்க்குறோமே, நம்மளோட ஹாரோஸ்கோப் பிரகாரம் அது நம்ம பிறந்த நேரத்தில் இருக்கிற கிரக நிலவரம் எப்படி இருக்குது, அதுக்கு என்ன ஃப்ரீக்குவன்சி இருக்குது, வாட் இஸ் தட் இட் இஸ் பிளாக்கிங் சட்டன் பெனிஃபிட்ஸ்லாம் பிளாக் பண்ணுறத நம்ம எப்படி அதை மேலே தாண்டி வர முடியும். இப்போ இதில் இன்னொரு கூட நிறைய விஷயங்கள் சொல்லலாம், அது வரப்போகிற பகுதிகளில் நம்ம அதை பற்றி பார்க்கலாம். ஆனால் இசைன்னு சொல்லும்பொழுது இந்த நோட் இருக்கே, சப்த ஸ்வரங்கள், 7 ஸ்வரங்களில் கிடைக்கக்கூடிய ஒரு அதிசயம், 7 ஸ்வரங்களில் கிடைக்கக்கூடிய ஒரு உலகத்தையே மாற்றி அழுக்கக்கூடிய ஒரு அளவு. அதாவது இந்த 7 ஸ்வரத்தையும் 7 6 7 5 7 4 அப்படி ஒரு காம்பினேஷன். சில சமயம் 7 3 கூட, ஆரோகணத்தில் 7 ஸ்வரங்கள், அவரோகணத்தில் 5 ஸ்வரம், 6 ஸ்வரம், 4 ஸ்வரம் அப்படி. அதே மாதிரி அவரோகணத்தில் 6 ஸ்வரம், அதில் அடுத்ததில் 5 4 3 அப்படி ஒன்றா குறைச்சிட்டே வந்தா மொத்தமாக எல்லாத்தையும் நம்ம, தட் இஸ் பர்முடேஷன் அண்ட் காம்பினேஷன். அந்த பர்முடேஷன் காம்பினேஷனில் நம்ம எடுத்து பார்க்கும் பொழுது ஒரு ராகத்துக்கும் இத்தனை ஸ்வரங்கள் கிடைக்கும், இத்தனை விதமான ராகங்கள் வேறு வேறு பேட்டர்னில் பாட வேண்டி வரும். இதுக்கு அடிப்படையில் இருக்க வேண்டியது நம்மளுக்கு 72 மேளகர்த்தாக்கள் இருக்குது. அந்த மேளகர்த்தாக்கள் இருக்கிற ராகத்துக்கு எல்லாமே சப்தஸ்வரம் தான். அதாவது ஆரோகணத்திலும் 7 ஸ்வரங்கள், அவரோகணத்திலும் 7 ஸ்வரங்கள். இதுக்கெல்லாம் ஜன்ய ராகம்னு இருக்குது. ஜன்ய ராகத்தில் வக்கர ராகம், வர்ஜ ராகம்லாம் இருக்குது. இந்த வர்ஜ ராகத்துலலாம் எதை வர்ஜம் பண்ணிட்டு அதில் எந்த ஸ்வரத்தை அதிகமாக கேட்டுன்றது, பாஷாங்க ராகம்னா என்ன, உபாங்க ராகம் என்ன, ஜன்ய ராகம்னா என்ன, அதில் எந்த அளவுக்கு நம்மளோட சரீரத்தில் இருக்கிற அந்த வேவ் லெங்ஸில் இருக்கே நாடி பார்த்து சொல்கிறோம் இல்லையா, அதில் எத்தனை நாடி இருக்குது, எந்த காம்பினேஷன்ஸில் நம்மளுக்கு இதெல்லாம் கிடைக்கும் அப்படின்றத வரப்போகிற பகுதிகளில் ரொம்ப விரிவாக பார்க்கலாம். தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வாங்க, முழு அளவில் பாருங்கள். அப்போது இசையோட அடுத்த பெர்ஸ்பெக்டிவ் வேறு கோணத்தில், இது நாள் வரைக்கும் பிஹேவியரை தொடர்ந்து பார்த்துட்டு வந்தோம். இன்னும் கூட இதில் பிஹேவியர் வரும் தான். ஆனால் இந்த இசை மூலமாக எப்படி நம்மளோட பழக்க வழக்கங்களையும் எமோஷ்னல் பேலன்ஸையும் கொண்டு வர முடியும் அப்படின்றத தொடர்ந்து நம்ம பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.